நடிகர் ரஜினிகாந்துடைய உடல்நிலை தற்போது சீராகி இருப்பதாகவும் சிகிச்சைக்கு பிறகு தற்போது குடும்பத்தினருடன் ரஜினிகாந்த் பேசி இருப்பதாகவும் அண்மை தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. தொடர்ந்து மருத்துவர்கள் கண்காணிப்பில் இருக்கக்கூடிய நடிகர் ரஜினிகாந்துடைய உடல்நிலை தொடர்பாக கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியுடைய ஆசிரியர் திரு கார்த்திகை செல்வன். சார் வணக்கம். தற்போதைய உடல்நிலை எப்படி இருக்கு? தேவா, திரு ரஜினிகாந்த் ஒரு சீரான உடல்நிலையில இருக்கிறாரு. அது நம்ம தொடர்ச்சியா அவருடைய உடல்நலம் குறித்த விஷயங்களை கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த ப்ரொசீஜர் முடிந்த பிறகு அவர் ஐசியூல இருக்கக்கூடிய ஒரு அறைக்கு அப்சர்வேஷனுக்காக முதல் தளத்துல அப்போலோடைய முதல் தளத்துல இருக்கக்கூடிய ஐசியூல அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரு. ஐசியூங்கிறது உடனே நம்ம இன்டென்சிவ் கேர் யூனிட், அதனால ஒரு பெரிய சிக்கல் அப்படிலாம் இல்ல. அங்க இருக்கக்கூடிய அறை அப்சர்வேஷனுக்காக சில மணி நேரங்கள் இருப்பார். அதுக்கு பிறகு அவருடைய அறைக்கு உடனடியாக அவர் இன்னும் கூடிய விரைவிலேயே அறைக்கு மாற்றப்பட இருக்கிறார். குறிப்பா இந்த ப்ரொசீஜர் முடிந்த பிறகு அவர் குடும்பத்தாரோடு பேசி இருக்கிறார். இப்போ ஹி இஸ் அவேக் அப்படிங்கிறது தான் டாக்டர் சொல்லக்கூடியது. இன்னும் சொல்ல போனா இந்த ப்ரொசீஜர் பத்தி கேட்கும் போது அதுல இருந்தக்கூடிய 5 மருத்துவர்கள் இருந்திருக்கிறாங்க. நாம ஏற்கனவே குறிப்பிட்ட டாக்டர் சாய், அதே போல டாக்டர் பாலாஜி, டாக்டர் விஜய், அதே போல திரு ரஜினிகாந்தனுடைய நெஃப்ராலஜிஸ்ட் ராஜன் ரவிச்சந்திரன் அப்படின்னு ஒரு 5 மருத்துவர்கள், அவர்களோடு இருக்கக்கூடிய குழு, அதுக்கப்புறம் அனஸ்தட்டிக் இருக்கக்கூடியவங்க, இவங்கெல்லாம் தான் சேர்ந்து இந்த ப்ரொசீஜரை மேற்கொண்டிருக்கிறாங்க. இந்த ப்ரொசீஜர் மேற்கொண்டு அது உடனடியாக அவர் ரெக்கவரியும், இது லோக்கல் அனஸ்தீசியா தான் பெருமளவுக்கு இருந்திருக்கும். நம்ம அந்த முழுமையான டீட்டெயில்ஸ் தெரியல. ஆனா இப்போ முக்கியமா மருத்துவர்கள் சொல்றது இட் வாஸ் பிக்சர் பர்ஃபெக்ட் ப்ரொசீஜர் அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க. ரொம்ப சரியா இந்த ப்ரொசீஜர் நடந்திருக்கு, சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. ஹி இஸ் ஸ்டேபிள், ஹி இஸ் ஃபைன் அப்படிங்கிறத மருத்துவர்கள் அழுத்தமா சொல்றாங்க. அதுக்கு பிறகு அவர் ஹி இஸ் அவேக் அப்படிங்கிறது சொன்னாங்க. இப்போ குடும்பத்தாரோடையும் அவர் அதுக்கு பிறகு பேசி இருக்கிறாரு. இன்னும் அந்த அப்சர்வேஷன் இடத்துல இருக்காரு. விரைவில் அவருடைய அறைக்கு திரும்புகிறார். இன்னும் 2-3 நாட்கள் அவர் அங்க மருத்துவமனையிலேயே இருக்க வேண்டிய தேவை இருக்கலாம் அப்படிங்கிறதும் முழுமையாக கண்காணிக்கப்பட்டு திரும்ப அவர் வீட்டுக்கு இல்லம் திரும்புவார் அப்படிங்கிறது தான் மருத்துவர்கள் சொல்றாங்க. நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது போல திரு ரஜினிகாந்தனுடைய எந்த எமர்ஜென்சி ஏற்பட்டு அவர் மருத்துவமனையில அனுமதிக்கப்படலை. ஏன்னா பல செய்திகள், பல உண்மைக்கு மாறான செய்திகள் போறதுனால அதை நம்ம அழுத்தமா சொல்ல வேண்டி இருக்கிறது. மருத்துவமனையில அவர் அட்மிட் ஆகணும் அப்படின்றது ஏற்கனவே மருத்துவர்களோடு கலந்து பேசி முடிவு செய்யப்பட்ட விஷயம். அவர் கூலி திரைப்படத்துக்கான அந்த ஷூட்டிங்க்கு இடையில தான் அவருக்கு இந்த சிக்கல்கள் இருந்துச்சு. சிறுநீர் கழிப்பதுல சின்னதா அவருக்கு ஒரு பெயின் ஃபீல் பண்ணிருக்காரு. அதுக்கு பிறகு அப்டமன்ல ஒரு சின்ன பல்ஜ் இருக்கு, அந்த வீக்கம், அடிவயிற்று பகுதியில வீக்கம், இதெல்லாம் ஒரு சிம்டம்ஸா இருந்ததுனால இது இந்த பிளட் வெசல்ஸ்ல இருக்கக்கூடிய பார்ட்ல ஒரு சின்ன சிக்கல் இருக்கிறது, அதை சரி செய்ய வேண்டும், அது ரப்சர் ஆயிடாம இருக்கிறதுக்கான ஒரு ப்ரொசீஜரை உடனே பண்ணிட்டா நல்லதுன்னு சஜஸ்ட் பண்றாங்க. ஆரம்பத்துல மாத்திரைகள் அல்லது மருந்துகள் மூலமாகவே அதை சரி பண்ணிடலாம்னு நினைச்சாங்க. அதுக்கு பிறகு அந்த பெயின் இருந்ததுனால ஒரு ப்ரொசீஜர் பண்ணிடலாங்கிறதுனாலதான் மருத்துவர்கள்ட்ட ஆலோசிச்சு நேற்று மாலை அவர் அப்போலோ மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டார். இன்று காலையிலேயே அவருக்கான அந்த ப்ரொசீஜர் தொடங்கப்பட்டது. அதுல ப்ரொசீஜர் முடிந்து அவருக்கு அந்த ஸ்டண்ட் வைக்கப்பட்டிருக்கு. அடிவயிற்று பகுதியில ஒரு சின்ன ஸ்டண்ட் வச்சிருக்காங்க. அது எதுக்காகனா இந்த பிளட் சர்க்குலேஷனை சரி செய்வதற்கானதாக அந்த இடம் இருக்குது. கூடுதலா ரப்சர் ஆகாம இருக்கிறதுக்காகவும் இந்த ஸ்டண்ட் வச்சிருக்காங்க. தொடையில தான் ஒரு சின்ன பகுதியில ஒரு 2 சென்டிமீட்டர் அளவுல தான் அதுக்கான ஒரு துளையிடப்பட்டு அது மூலமாக அவருக்கான அந்த சிகிச்சைங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. இது அறுவை சிகிச்சை அல்ல, ப்ரொசீஜர். அதை செய்து அவர் அந்த ப்ரொசீஜர் எப்படி இருக்குன்னு மருத்துவர்கள்ட்ட கேட்ட போதுதான் அவருக்கு அந்த சிகிச்சை கொடுத்த மருத்துவர்கள் குழுவுல பேசும்போது சொன்னது இட் வாஸ் அ பிக்சர் பர்ஃபெக்ட் ப்ரொசீஜர் அப்படின்றாங்க. ஸோ ஹி இஸ் ஸ்டேபிள், ஹி இஸ் அவேக். அவங்க குடும்பத்தோட பேசிட்டு இருக்கிறாரு. 2-3 நாட்களுக்கு பிறகு வரலாம் அவருக்கு. இப்ப அடுத்தடுத்த நாட்கள் அப்சர்வேஷனுக்கு பிறகு நாங்க அவர் எப்போது இல்லம் திரும்புவதுங்கிறத சொல்றோம் இருக்காங்க. இதுதான் இப்போதைய தகவலா இருக்கு தேவா. அவர் உடல்நலம் சீராக இருக்கிறார். சிகிச்சைக்கு பிறகும் அவருடைய உடல்நலம் சீராக இருக்கிறது. அவர் விழிப்போடு இருக்கிறார். உறவினர்னா ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள், அவங்களுடைய குடும்பத்தினர் மட்டும்தான் இருக்காங்க. அவர்களோடு அவர் பேசி இருக்கிறாரு. இதுதான் தேவா இப்போது இருக்கக்கூடிய அவருடைய உடல்நலம். உங்களுடைய தகவல்களுக்கு, அண்மை தகவல்களுக்கு நன்றி திரு கார்த்திகை செல்வன்.